அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியினர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உணர்வே இந்த காரியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் காண்போம். இங்கே பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இந்த தரிசனத்தை குறித்து, தான் கண்ட தரிசனத்தை குறித்து இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மனுஷர் பேசப்படாத வாக்கு, என்னதை தான் பேசுகிறாங்க என்று கேட்கப்படாத, பேசப்படாதே ஒரு வாக்கை கேட்டதாகவும், வாக்கு எட்டாததும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருவருடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது தான் அதை உணர்ந்து கொண்டு நாம் அதுக்கு பதிலளிப்போம். அப்படி வார்த்தையாலையும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அறியாதவாறும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ என்ன காரியமாக வெளிப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உணர்வு. இந்த உணர்வுக்கு அதிகப்படியான ஒரு வல்லமை உண்டு. நம்ம வாயில் பேசுகிறத காட்டிலும், நம் காதால் கேட்கப்படுவதை காட்டிலும் உணர்வுக்கு அதிகப்படியான பலன் உண்டு. இப்போது நம்ம தகப்பனுக்கோ தாய்க்கோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, 200-300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து நம்ம ஒன்று மனசுக்குள்ளே 2-3 நாளாக உணர்த்துக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு சம்பவம் என்று. சரி, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு செய்தி. இது தாங்க இந்த உணர்வுக்கு அதிகப்படியான ஒரு பவர். அங்கே என்ன பேசியிருப்பாங்க, அங்கே என்னவாக அங்கே வார்த்தைகள் வந்திருக்கோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணர்வு மூலியமாகத்தான். அங்கே நடத்தப்பட்டது எல்லாமே உணர்வு மூலியமாகத்தான். இங்கே பவுல் அந்த தரிசனத்தை குறித்து அப்படியே வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும், ஏன்னா மனுஷன் இன்னது பேசுகிறான் என்ற ஒரு மனசுக்குள் உணர்வு கொண்டு தான், அந்த உணர்வே இல்லாமல், இப்போ இன்னது பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம கேட்டதுனால தான் உணர்வோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளாக பேச்சு வராத, மனசுக்குள்ளே இருக்கும்போது மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரலோகத்திற்கும் நமக்குமாக தேவன் ஒரு அந்நிய பாஷை கொடுத்தார். அதற்கு முன்பாக தேவன் பூமியிலே மனுஷன் இந்த பூமியில் வாழும்படியாக அவனுக்காக ஒரு பாஷையை ஏற்படுத்தினார். அந்த பாஷையின்படி தான் காலங்கள் நோவா காலத்திலலாம் நடந்து கொண்டிருந்தது. நோவாக்கு முன்னாடி, இந்த காலத்தில் அழிவுக்கு முன்னாடி. அப்படி இருக்கிற வேளையில் தான் பரலோகத்தோடு நம்ம தேவனோடு இடைப்படுவதற்காக ஒரு அந்நிய பாஷை. ஆனால் இங்கே கொடுக்கப்படுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அங்கே என்ன காரியம்னா உணர்வின் மட்டும்தான். இந்த உணர்வில் உண்டாகும்போது சப்தம் இருக்காது, வாயின் வார்த்தை புறப்படாது. அதனால் உணர்வு, இந்த உணர்வுக்கு அதிகப்படியான வல்லமை உண்டு. சரி,
இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.